நீ இங்க வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணுன்ற முடிவு எடுத்தது சந்தோஷ் தான் சார். அவன் சொல்லிதான் ஆக்சுவலா நானே உன்னை வேலையை ரிசைன் பண்ண சொல்றேன். நான் நம்ப மாட்டேன், சத்தியமா நான் நம்ப மாட்டேன். இந்த மோதிரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? சந்தோஷ் சார் எனக்கு போட்டது. இது ஒண்ணு சாதாரண மோதிரம் இல்ல சார். சந்தோஷோட தாத்தா சந்தோஷோட பாட்டிக்கு பிரசன்ட் பண்ணது. அதுக்கப்புறம் சந்தோஷோட அப்பா சந்தோஷோட அம்மாக்கு பிரசன்ட் பண்ணாரு. இப்போ லேட்டஸ்டா சந்தோஷ் இதை எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரு சார். உங்களுக்கு எதுவுமே தெரியல சார். ஆனா உனக்கே தெரியாது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சந்தோஷ் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். உன்னை விட உங்களை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியும். ஏன் எல்லாமே தெரியும். அப்ப நான் ஏன் ரிசைன் பண்ணணும்? இதே தமா நானும் அவன்கிட்ட சொன்னேன். பட் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரியுமா சொல்றான்? நான் ஓனரா இருக்கிற கம்பெனில சித்தப்பா எப்படி சுஷிலா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஒரு சாதாரண ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்க்கலாம், அது எப்படி சித்தப்பா என் மனசு தாங்கும்னு என்கிட்ட சொல்றானே. அதனாலதான் உன்னை ஆக்சுவலா வேலையை விட்டு ரிசைன் பண்ண சொல்றான். ஏன் சார் இப்படி பண்ணாரு? இது அவரே என்கிட்ட நேரடியா சொல்லிருக்கலாம்ல. அம்மாடி நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா சந்தோஷ் இதை என்கிட்ட சொல்லும் போது பாவம் எப்படி கண் கலங்கினா தெரியுமா? உனக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லும் போதே அப்படி ஃபீல் பண்ணவன் உங்ககிட்ட சொல்லணும்னா முடியாதுமா, அவன் செத்துருவான். ஓகே சார், நானே ரிசைன் பண்ணிடுறேன். சந்தோஷ் ஃபோன் பண்ணா என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க, நான் வரேன் சார். சுசிலா 1 மினிட். ஒன்றும் இல்லை, உனக்கும் சந்தோஷுக்கும் நடுவில் இருக்கிற இந்த புனிதமான உறவு யாருக்கும் தெரிய வேணாம்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆல்ரெடி சந்தோஷுக்கு பொண்ணு கொடுக்க நிறைய கோடீஸ்வரங்க நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு கியூவில் நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுன்னா சந்தோஷ் கிட்ட உன்னை பற்றி ஏதாவது தப்பும் தவறுமா சொல்லி அவன் மனசை குழப்பி இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் கெடுக்க பார்ப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் இந்த ரகசியம் உனக்கு, எனக்கு, சந்தோஷுக்கு நம்ம 3 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். புரியுதாம்மா? புரியுது சார். நல்ல வேலை இந்த விஷயத்தை நான் என் அம்மா கிட்ட கூட சொல்லல. நான் வரேன் சார். தட்ஸ் குட். அம்மா என்ன சொல்றா பாருங்களேன். அம்மாவுக்கு எப்படியாவது ஒருத்தங்கிட்ட உன்னை பிடிச்சு கொடுத்துடணும், அததான் எப்பவும் வேண்டிக்கிறாங்கன்னு சொல்றா. எல்லா அம்மாக்கும் அதானேமா ஆசை. தேவையில்லாம என்ன கோயிலுக்கெல்லாம் கூட்டு மரியாதை தெரியுங்கடா சார். பேர் சந்தோஷ், மகர ராசி, திருவோண நட்சத்திரம், காசியப கோத்திரம். அர்ச்சனை பண்ணுங்க. எங்க அந்த பொண்ணு நான் எங்கேயோ பாத்திருக்கேங்க. நம்ம ஆபீஸ்ல அக்கௌண்டண்டா வேலை பார்க்கறாளே அந்த பாரதி தான். அழகா இருக்கல்ல. சாமியை சுத்துவோமா? ஓ
சரி. Yeah.